ராகுவுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. அதனால் வந்து அவரால் தொண்டை வந்து இன்ஃபெக்ஷனால் பேசவே முடியாமல் போயிடுது. இந்த சூழ்நிலை அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அப்படி வந்து ஆஃபீஸில் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி வீட்லேயும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் பேசுறதெல்லாம் மற்றவங்களுக்கு புரிய வச்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்படியே இருந்தால் எப்படி, அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து ராகு கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து உங்களுக்கு குரல் சரியாகணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது வந்து டாக்டர் கிட்ட போய் தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீட்டு ட்ரீட்மெண்ட்டாவது பண்ணணும் அப்படின்ட்டாங்க. எதுவும் தேவையில்லை, நீங்கள் ஒன்றும் சஜஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு என்ன பண்ண தெரியாமல் எப்போ பார்த்தாலும் இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, என்ன தான் பண்ணுறது இவரும் டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து கஷாயம் ரெடி பண்ணுறாங்க. பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்க, ராகுவுக்கு கஷாயம் கொடுத்தா கண்டிப்பாக சரியாயிடும், ஆனால் அவன் கஷாயம் குடிக்க மாட்டாமா, நீ பண்ணுறது வேஸ்ட்டுமா, டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்றாங்க. இல்லை பாட்டி, நான் எப்படியாவது குடிக்க வைக்கிறேன்றாங்க. உடனே வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டாக, அவன் குடிக்கவே மாட்டான். சுந்தரி சொல்கிறாங்க, அவனுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கறதோட நீ சும்மா இருக்கலாம், அவனுக்கு கஷாயனாவே சின்ன வயசுலேருந்து பிடிக்காது, அவனை குடிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம், அப்புறம் உனக்கு தான் கஷ்டம், தேவையில்லாமல் அழுது தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் எப்படியாவது அவரை குடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கள் ரூமுக்கு போனோன்னா ராகவ் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பாருங்கள், இந்த கஷாயத்தை குடிச்சிங்கன்னா தான் நல்லது, அப்போ தான் சீக்கிரமாக ரிலீஃப் ஆகும், அப்போ தான் எல்லாக்கிட்ட நல்லா பேச ஆரம்பிப்பீங்க. இப்படியே இருந்தீங்கன்னா உங்களை ஆஃபீஸ் ஒர்க்கும் கெட்டு போயிடும், வீட்டில் வந்து யார்கிட்டையும் பேச முடியாது, சொன்னால் கேளுங்கன்றாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ கொடுக்குற கஷாயத்தை குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஊற்ற பார்க்குறாரு. ஐயோ நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது செஞ்சுருக்கேன், தூக்கியெல்லாம் ஊற்றாதீங்க, ப்ளீஸ் தயவு செய்து குடிச்சிடுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் குடிக்க முடியாது சொன்னேன்ல, இப்போ நான் ஊற்றவா, இங்கேயே வச்சுடுவா, நான் இங்கேயே வச்சுடுங்க, ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறீங்களோ தெரியலையே, ஏங்க குடிக்காமல் இப்படிலாம் பண்ணுறீங்க, குடித்தா என்ன தான் ஆகிடுப்போது, குடித்தா கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிடும், ப்ளீஸ் எனக்காக இல்லைனாலும் தயவு செய்து உங்களுக்காகவாவது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ராகவ பார்க்குறாங்க, அந்த கஷாயம் அங்கேயே இருக்கா, அவர் குடிக்காமல் அவர் பாட்டுன்னு வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்க்கும்போது செமையாக டென்ஷன் ஆகிடுச்சு, எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, டென்ஷன் ஆகிடுறாங்க. சுந்தரியும் வந்து மற்றவங்களும் வந்து கண்டிப்பாக நான் சொன்னேன்ல குடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்துன்னு போயிட்டு இப்படி அவமானம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அபி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இவர் குடிக்க தான் மாட்டார், அவரை சும்மாவே விடக்கூடாது, என்னை இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும், இந்த அபி யாருன்னு அவருக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்த காய் வந்து கட் பண்ணுறதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க நேராக. ராகு வந்து பயந்து போயிடுறாரு, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாரு. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வந்து அவர் அப்படியே வந்து பயமுறுத்துறாங்க. உடனே வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தலைகாணி எல்லாத்தையும் தூக்கி போடுறாரு. உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் எழுந்துட்டு பெட்டு மேலே ஏறி வந்து அவர் கிட்ட போயிடுறாங்க தாக்கிறதுக்காக. உடனே இதை வந்து சுந்தரி பார்த்துறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன இவ இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு வந்து காட்டுறாங்க. அபி சொன்னால் கேளுமா, ஏமா இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும், பாட்டி அஞ்சலி எல்லாரும் அபியை பிடிக்கிறாங்க. என்ன இவ வித்தியாசமாக நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் வந்து யோசிக்கிறாரு முரளி. நான் விட மாட்டேங்க அப்படின்றாங்க. உடனே வந்து நிறுத்துறியா, இதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பேசுகிறாரு நம்ம வந்து ராகவ். உடனே வந்து பார்த்திங்களா, அவர் நல்லபடி பேச ஆரம்பிச்சிட்டாரு, இப்படி பயமுறுத்தினா தான் நல்லபடி பேசுவாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்து அதனால தான் நான் அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு எல்லாருமே வச்சு என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் இந்த மாதிரி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தா பேசாதவங்கள பேசுவாங்களா, நான் என்ன பிறவிலே பேசாதவனா, ஏதோ தொண்டை ப்ராப்ளமாக இருந்தது அதனால பேசாமல் இருந்தேன், அதுக்காக இப்படிலாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அப்படி தான் அவங்க பேச வச்சாங்க ஒரு சினிமாவில், அதனால தான் நான் வந்து உங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடி பாவி, இந்நேரம் நீ என்ன பண்ண பார்த்து தெரியுமா, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் அவ்வளோ ஃபோர்ஸாக வந்தேன், பின்ன நீ வந்த ஃபோர்ஸுக்கு நான்லாம் மேலே போயிருப்பேன் அப்படின்றாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க, ஏன் அப்படி இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாங்க எல்லாரும். உடனே வந்து சாரி பாட்டி, நான் வந்து இவருக்கு குரல் வந்தது எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு. எப்படிங்க உங்களுக்கு குரல் வந்துச்சுன்றாங்க. எனக்கு எப்படியோ வந்துச்சு, உன் வேலை என்னமோ பாரு அப்படின்னோடனே, சரி எப்படியோ ராகு சரியாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. இங்கே வந்து அபி வந்து எனக்கு நிம்மதியாக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கிளாஸ் வந்து காலியாக இருக்குது, அவங்க கொடுத்த அந்த மருந்து கொடுத்த கஷாயம் அப்படின்னோடனே, அந்த கஷாயத்தால் தான் எனக்கு உடம்பு சரியாச்சு அப்படின்றாங்க. அப்போது முன்னாடியே உங்களுக்கு சரியாயிடுச்சா, கஷாயம் குடித்தா சரியாக போச்சு, இப்போ என்னன்ற நீ கொடுத்தா சரியாயிடுச்சுன்னு எல்லாருக்கிட்டையும் வந்து நான் சொல்லணுமா அவனை பற்றி பெருமையா அப்படின்றாரு. ஏங்க இவ்வளோ பண்ணுறீங்க, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலாம்ல, சரி இப்போது என்கிட்ட வந்து இந்த கஷாயத்தால் தான் சரியாயிடுச்சுன்னு சொன்னீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. ஒரு வார்த்தை பாராட்டினா நான் தெரிஞ்சா போயிடுறாரு, எல்லாம் முன்னாடியும் சொல்ல மாட்டாராமே, சொல்லலாம் போட்டோம் எனக்கு வந்து அப்படின்றாங்க. அப்படி தொட முடியுது.